கேப்டன் விஜயகாந்த் அவர் நல்லாசியுடன் படைத்தலைவன் திரைப்படத்திற்கூட ஆடியோ லஞ்ச் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அன்பு இயக்கத்தில் இளையராஜா இசையில் சண்முக பாண்டியன், விஜயகாந்த், யாமினி சந்தர், கருடராம் மற்றும் கஸ்தூரி ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இளையராஜா. இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்ச் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடந்ததாக இந்த வாரம் தகவல் வெளியாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்த படம் வெளிவரணும், மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கணும். சண்முக பாண்டியன் அவர்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடித்த திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு மிக பிரமாதமாக கொண்டாட போகிறாங்க. இந்த ஆடியோ லஞ்சுக்கு சூப்பர் ஸ்டாரு மற்றும் பல நடிகர்கள் வரது மாதிரி இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, லாகவரான்ஸு இந்த பையனோட படத்தோட ஆடியோ லஞ்சு பட்டையை கலப்புறேன்னு சொல்லியிருக்கிறாப்புல. அவரும் வராப்புல. ஏன்னா தம்பிக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுக்குறேன்னு கேப்டன் மறந்த பிறகு சொன்னாப்புல. அந்த படைத்தலைவன் திரைப்படத்துலையும் நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேசம். படைத்தலைவன் திரைப்படத்தோட ஆடியோ லஞ்சு பட்டையை கலப்ப போகிறாங்க. எவனை அந்த ஆடியோ லஞ்ச் நடத்தின பிறகு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி ப்ரொடியூசருக்கும் மற்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கும் சின்ன ஒரு தகராறு தான். அந்த பணம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஆடியோ லஞ்சு இதான பிறகு படம் தேட்டருக்கு வெளிவந்துடும். தேட்டர்கள் அதிக தேட்டரில் தான் விடுவாங்க. ஏன்னா அந்த திரைப்படத்தோட மிக ஒரு நடிப்பின் உச்சத்தில் இருக்கும் நமது சண்முக பாண்டியன் அவர்கள், கேப்டன் விஜயகாந்துக்கு அடுத்த உச்சத்துக்கு வரப்படும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக சண்முக பாண்டியன் அவர்கள் படைத்தலைவன் திரைப்படம் ஆடியோ லஞ்சு பிரமாதமாக சென்னையில் நடத்தப்படும். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பேர் புகழ் இருந்ததோ, படைத்தலைவன் திரைப்படம் வெளிவந்து மிக பிரமாதமாக ஒரு வெள்ளி விழா காணும். நாம் காத்திருப்போம் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகனின் ஆடியோ லஞ்ச் திரைப்படம்.